நீங்க வரலாற்றிலேயே இப்பதான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க. நீங்க வரலாற்றுல என்னை ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா. எடை 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 பேப்பரை அப்படி இப்படி போடு, அப்புறம் திருப்பி இப்படி போடு. உரியும்ல, அட்டை உரியும்டா, ஆயில் அட்டை உரியும்டா, எண்ணெய் உரியும்டா. பைத்தியம் இருப்பில்ல. எடு. நீ என்ன பண்ணுறாங்க? அது குளிக்கிற மக்கு எடுத்துருவா, வீட்டில் இருந்து எடுத்துருவா, அள்ளி ஊத்து. நீ என்ன தம்பி பண்ணுற? என்ன தம்பி அறிவில்லாம பண்ணுற? துணியை சுருட்டு தம்பி, அப்படி முறுக்கு மாதிரி முறுக்கி அப்படியே விரட்டி விடு. அப்படி விடு. அப்புறம் எடுத்துட்டு புளிச்சுக்கலாம் வாளியில். என்ன உங்களெல்லாம் வச்சு என்ன பண்றது? மீன் எப்படியா முட்டையிட என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ என்ன அள்ளிக்கிட்டு இருக்கோம்? அண்ணாச்சி இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க? என்னாச்சு இருக்கிறேன். தேங்காய் காலையில் எண்ணெய் தேய்க்க அப்படி கையில் கொட்டுறிய, முட்டு வலிக்கு கீழே வந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க? துணி வச்சு துடைப்பேன். அதைத்தான் என்ன செய்யணும்? ஏன்னா டே 2 சொட்டு எண்ணெய் உழுகிறதுக்கு டன் கணக்கில் எண்ணெய் வந்து பூமியில் 1.5 மீட்டர். அதுதான் என்னாச்சு? என்ன பண்ணுவேன்? அங்கே பார்த்தீங்களா? என்னது மக்கள் அள்ளிக்கிட்டு இருக்கும் பாருங்க. அவன் கக்கூஸ் போகிறது மக்கள் தூக்கிட்டு வந்துருக்கிறான். ஆமா அண்ணாச்சி, மக்கள் அள்ளிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா? ஏன்னா 1.5 மீட்டருக்கு போயிருச்சு அண்ணாச்சி. பேப்பரில் தட முடியாதுல்ல. மேலாப்புல இருக்கிறத அட்டை உறிஞ்சு அண்ணாச்சி. எண்ணெயை அட்டை உறிஞ்சும் தெரிஞ்சுக்கங்க அறிவெளிகளா. தம்பி உண்மையாலுமே சொல்ல போறேன், அதிமுகவில் விஞ்ஞானி ராஜனா, ஐயோ 2-3 விஞ்ஞானி இருந்தாங்க. அதான் டே அவங்கள கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ரா, நீங்க தான்டா முதல் பெஞ்சு. ஆடா என்ன அறிவுடா சாமி. இல்ல அட்டை தூக்கிட்டு வந்து எண்ணெய் எடுத்துட்டு இருக்கிறியாடா டே. அண்ணாச்சி ஒண்ணு இல்ல அண்ணாச்சி, என்ன முட்டு கொட்டி போச்சு. முட்டு இப்போ நீ வீட்டுல என்ன விட்டா என்ன பண்ணுவீங்க? அதை தாண்டா சொன்னேன், அது 2 சொட்டுடா, இது டன் கணக்கிலடா டே, பூமிக்கு அடியில 1.5 மீட்டர். அதனாலதான் அண்ணாச்சி போட்டு எடுத்து போய் அள்ளிக்கிட்டு இருக்கோம். புரியலையா? மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்கு படகு வச்சிருக்கிறாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஏதாவது மண்டபம். நான் இப்போ வந்து ஒரு அவசர செய்தி சொல்லிட்டு நான் கிளம்பணும். எங்க போறேன்னு கேளுங்க. எங்க எண்ணூர்ல எண்ணெய் இல்ல வரது ஒண்ணு நாக்குல நக்கி எடுக்க போறியா? இந்த பெருமழை வந்த காலகட்டத்துல எங்க அண்ணன் யாரு குட்டி தளபதி, அவருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்துச்சு. குட்டி தளபதி அதாரா? தளபதியே யாருன்னு தெரியாது, இதுல குட்டி தளபதி சொல்ற. எங்க ஐயா வாலிப கலைஞர். வாலிப கலைஞரா? சரி, அவருக்கு பர்த்டே வந்துச்சு. ஆமா, அது மிகப்பெரிய விழாவா கொண்டாடணும். அது பெருவழியில மறைக்கப்பட்டுருச்சு அந்த விழா. சரி எல்லாம் போட்டாங்கன்னாச்சு. ஏடா பள்ளிக்கூடத்து குழந்தைகளை வச்சு நடந்து போற இடத்துல பூவத்தை வச்சோனாலே நீங்க. ஆமா அண்ணாச்சி நீங்க வேற பாக்கலையா? ஆதிபராசக்தி கோயில்ல யாரு பக்காரு பாக்கலையா? பக்காரு நடக்க அப்படியே பூவா தூவுறது. ஆதிபராசக்தி அங்கிட்ட ஒரு மூலையில இருக்கு, பக்காரதே பெருசா இருப்பாரு. சரி அதை விடுறா, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நாங்க எங்களை பங்காரான்னு நினைக்கிறோம். ஐயோ இவனுங்களோட தொந்தரவு எனக்கு தாங்க முடியலையே. மீனவர்களோட வாழ்வாதாரமே போச்சுடா. அவங்களே போய் நிவாரணத்தை அறிவிச்சுட்டா சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. அதுக்கு என்ன ஒண்ணு அண்ணாச்சி என்ன செய்யறது? பெருமழை வந்துருச்சு. சரி பெருமழை டே என்ற பக்கத்து வீட்டுக்காரனாடவே நான் பேசிக்கிறேன். டேய் நீ தாண்டா அரசாங்கம். நான் தான் அரசாங்கம். நீதான் நல்லா பண்ணனே. நானும் வெல்ல முடியும். அப்புறம் என்ன பைத்தியம் நினைச்சீங்களா? என் சட்டை வெள்ள சட்டை தெரியுங்களா? அடைச்சி வேட்டியில வேட்டி நுனியில அழுப்பட விட மாட்டோம். ஏன்னா மோட செருப்பாடிப்பா அடைச்சி நாங்கள யாரு அரசியல்வாதிகள்? இவனே வச்சுக்கோ அரசியல் நாங்கள அரசியல்வாதிகள் தான். வரட்டு பக்கம் இருக்கு, அப்பப்போ கேமராவை எப்படி பாத்துக்கிறேன் அல்ல. என்ன அப்படி பிரட்டி விடு. அண்ணாச்சி மீனவர்கள் பயப்பட வேண்டாம். ஆமா, அதாவது வந்து ஏதோ ஒரு ஆலை கழிவுல இருந்து அப்படியே வந்து என்ன கொட்டி போச்சு. நீங்க வந்து கப்பல் மோதி முதல்ல ஒரு என்ன கொட்டிச்சு பார்த்தீங்களா நடுக்கடல்? அதுவும் கூட ஒரு விபத்துன்னு சொல்ல. அதுவுமே அறிவு இருக்கா? அத்த பெரிய கப்பல் நிக்கிறது இன்னொரு கப்பல்காரனுக்கு தெரியாதா? அதான் லூசு பயிலடா. கப்பல் மோதிருச்சு அண்ணாச்சி. நாங்கள் லூசு பயிலுங்க. சரி அன்னைக்குதான் கப்பல் மோதி என்ன கடலுக்குள்ள வந்துச்சு. இப்ப எப்படி வந்துச்சு? என்ன கலந்துட்டாங்க அண்ணாச்சி. யாரு அவனை புடிச்சிட்டியா? இல்ல அண்ணாச்சி. அப்புறம் அண்ணாச்சி என்ன செய்தி எங்களை பத்தி? உன்னை பத்தி கேவலமா நினைச்சிருக்கீங்க. மழை கலந்ததே நாங்க என்ன குழு போட்டு தேடிக்கிட்டு இருக்கோம் அண்ணாச்சி. இன்னும் குழு போடவே நாங்க ஆரம்பிக்கல. 450 வீடு இருக்கிற ஊர்ல ஒரு தொட்டியில மழை கலந்தது இன்னும் கண்டுபிடிக்கிறாங்க. விசாரணை குழு வேற தனியா. இது என்ன கடல் பூரா கிடக்கு. கடல் பூரா நிறைய நிறைஞ்சிருக்குது. 1.5 மீட்டர் ஆழத்து கிடக்கு மண்ணுல. இதெல்லாம் எத்தனை
ஆண்டுகளாக தேடி கண்டுபிடிக்க என்ன நினைச்சீங்க? விளையாட்டு அரசாங்கம் நடத்துறது. சரி, எண்ணெய் எல்லாம் என்ன ஊடு ஊடுக்கு வச்சுக்கிற தேங்காயே கொட்டிக்கிறாங்க. டேய், ஆளை கழுவிடாது. அப்ப அந்த இடத்துல எத்தனை ஆலை இருக்குது? அத்தனை ஆலை போய் பிடிச்சா முடிஞ்சதா வேலை? அப்படி என்ன நீ சொல்றீங்க? தேங்காய் வயல் பிரச்சனை மாதிரியே இதையும் கொண்டு போகணும் வாங்க பாரு. இல்ல சரி, இதுல எங்கட உங்க ஆளுக்கு சென்னையை மீட்ட ராமன் அப்படி இருக்கிற பட்டம் ஏரி யாத்திராமன் கலை கட்டில. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன் கேட்டுக்கா. இந்த 5 வருட ஆட்சி வந்து நாம் தமிழருக்கு பொற்காலம்டா. அதுதான் என்னாச்சு, எங்களால பொறுக்க முடியாது. ஏன்னா நீ பொறுக்கியாச்சே. இந்த ரவீந்திர வேற எந்த ரவீந்திர? நாங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. நாங்களே தெளிவா சொல்லிக்கிறோம். போன தடவை கப்பலும் போது எண்ணெய் கொட்டும் போதே எங்க அண்ணன் சொன்னாரு, அடே அதுக்குன்னு ஒரு தொழில்நுட்பமெல்லாம் இருக்குதுடா, ஒரு பொடி இருக்குதுடா, அதை உலங்கூரியில் கொண்டு வந்து தூவி விட்டா அப்படியே பாய் மாதிரி சுருட்டி எடுத்துட்டு போயிடலாம்டா எண்ணெய. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லடா. நாங்க போன தடவையே சொன்னீங்க. நாங்க மறுக்கலையே. மறுக்க மாட்டேன், அதை ஏத்துக்கவும் மாட்டேன், அதை கேட்டுக்கவும் மாட்டேன். இப்பயே வந்துட்டு எங்களை சீமான் சொல்றாப்புல இவங்க செய்யறாங்க, சீமான் சொல்றாப்புல இவங்க செய்யறாங்க இல்லையா? நாங்க 13 வருஷம் சொல்லிட்டு இருக்கிறோம் பனை. நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, செய்யல. அறிவிச்சீங்கல்ல? அவ யார் சொல்லி அறிவிச்ச? அது எங்களுக்கு நாங்க படிச்ச டேய் அதுதான் வந்துட போகுது. கட்சியோட அந்த பனையை கொண்டு வந்தியா? 2வது சுற்றுச்சூழல் பாசறை நான் கொண்டு வச்சிருக்கிறோம். சுற்றுச்சூழல் அணி அமைச்சு என்ன பண்ண? கிரிக்கெட் விளையாண்டுக்கிறேன். ஏன்டா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு கிரிக்கெட் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க சுற்றுச்சூழல் அணி அமைச்சு அதுல கிரிக்கெட் விளையாடுறீங்க. 2ஆச்சா? 3வது அனைவரும் தமிழில் கையொப்பமிட்டு நாம் தமிழராய் இணைவோம். யார் சொல்றது? உங்க தத்தி. பெருமதிப்பிற்குரிய எங்களது சைவ திராவிட தலைவர் கிருகிருக்கு போகுது. சைவ திராவிட தலைவர் தமிழில் கையெழுத்திட்டு நாம் எல்லோரும் தமிழர்களா நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்புறம் எங்களை பார்த்து காப்பி அடிக்கணும்னு சொல்லாம கார்த்தப்பா ஒண்ணும் இல்ல. மீனவர்கள் தனித்தே வந்து பேட்டி கிட்டி கொடுக்குறாங்களா? ஆமா. ஏனப்பா உங்களுக்கு வர நிவாரணத்தை நீங்களே கெடுத்துக்கிறீங்களா? இது ஒரு மாடல் அரசு உங்களுக்கு எவ்வளவு தூரம் செய்யுது. என்ன உங்களுக்கு அழிவாயில கலக்குறதான தண்ணியில? கழிவாயில தண்ணியில கலக்கி. ஆமா, ரோட்டுக்குள்ள கொண்டு கலக்க சொல்றது. ஏன் அன்னைக்கு பாக்குற ஒரு தெருவுக்குள்ள அப்படியே மார்பளவு இது இருக்கு, தண்ணி இருக்கு, அதுக்குள்ள ஆயில் கலந்துருச்சு. அப்படியே நடந்து போறாப்ல, அப்படி கையை அப்படி உள்ள விட்டு எடுக்கிறாப்ல, ஒரே கரையன் இருக்கு. நான் கேட்டேன், நீ நீக்குறோவா? நீ நீக்குறோவா? வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கியா? பாஸ்போர்ட் விசாவெல்லாம் எங்க தண்ணியில அடிச்சு போயிடுச்சு, நீ கதை சொல்லுவேன் அப்படின்னு நீ கேள்வி கேட்டிருக்கிற. அறிவு கொழுந்துங்குவேன். சரி, இல்ல இப்ப என்ன விஷயம் என்னன்னா, மக்கள் இதை பெரிதுபடுத்த வேண்டாம். சிறிதுபடுத்தினா போதுமா? இத பேசவே வேணாம்ங்கிறேன். ஆனா உங்க அல்லக்கை இப்ப சேர்ந்துக்கிற அல்லக்கை மட்டும் அது சிற்றிடர், இது பேரிடர்னு கதை விட்டு இருக்கு. கோயம்புத்தூர் பேசிக்கிட்டு இருக்காப்ல எம்பி சீட்டுக்கு. இந்த தடவை கோயம்புத்தூர் வருட்டா? கோயம்புத்தூர் வருட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்குது மையத்துக்கு நாட்டை கழிச்சு விடல. என்னாச்சு? அதை விடுங்க. என்னாச்சு? விட்டுருவோம். நாங்கள் மக்களிடம் பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்கிறோம். பகிரங்கமா? ஆமா. இவனுக்கு மானம் இல்லைங்க, ரோசம் இல்லைங்க. மீனவ சொந்தங்களே, ஆமா சொல்லு. நாங்கள் இந்த கடலில் விழுந்த இந்த கழிவு ஆயில் இருக்கு பாத்தீங்களா? விழுந்த அல்ல, கலக்கிய. எப்படியோ ஒண்ணு விழுந்துருச்சு, கொடியோ கலக்கியாச்சு. அடுத்தவன் வந்து ஆலைக்கிளை கடல் விடுவானா? அதை அப்புறப்படுத்த நாங்கள் ஒரு தனி படை ஒன்று அமைத்து அங்கே கொண்டு வந்தோம். யாரு கொண்டு வந்தோம்? எப்போ? கேளுங்க, சொல்லு. அவர்கள் 1 மணி நேரம் அது வேலையை செய்த பின்பு கை கால் உடம்பெல்லாம் அரிப்பு ஏற்படுகிறது, தளம்பு ஏற்படுகிறது, அலர்ஜி வருகிறது என்று சொல்லி மூச்சு திணறல் ஏற்படுகிறது சொல்லி திருப்பி வேலைக்கு வரமாட்டேன் என்றார்கள். வரமாட்டேன்னு செருப்படிச்சு போட்டு ஓடிட்டாங்க. அதனால் என் மீனவ சொந்தங்களே, இப்ப உங்களுக்கு வேலையும் இல்ல. எப்படி கோக்கி வர்றாங்க? இப்ப உங்களுக்கு வேலை இல்ல. 1. 2வது, அப்படியே இதையும் மீறி நீ நடுக்கடல போய் மீன் பிடிக்க போலாம்னா நீ எல்லையை தாண்டி போயிடுவா. அங்கிட்டு வந்து 20 இப்ப 3 நாளைக்கு முன்னாடி 25 வதை தூக்கிட்டு போயிட்டான். யாரு? நம்ம பக்கத்து தேசம். நீ தமிழ்நாடு காப்பாத்தியாச்சு, இந்தியா காப்பாத்து கிளம்புறாங்க.
நம்ம பக்கத்து தேசத்துக்காரவங்க மூஞ்சில கடலை வந்து கடல்ல இருக்க எல்லை தானே அந்த கோடு போட்டுக்கோம்ல, கோட்டை தாண்டி கபடி கோடு மாதிரி போட்டு வச்சிருக்கோம் இங்க கடலுக்குள்ள. ஆமா இவனுக்கு மட்டும் தனியா தெரியுமா? என்னாச்சு நாங்க ராமனை பார்த்தோம்ங்கிறோம், அதே நம்பிக்கை. நான் நம்பல. ஏய் நான் ராமனையே நம்பல. சொல்லு. நாங்க சைவத்தினால நம்புறோம்னாச்சு. நீ நம்பிக்க. அப்புறம் கடல்ல போட்ட கோட்டை நாங்க நம்ப மாட்டோமா? நீ நம்பு. சொல்லு சொல்லு. கோட்டை தாண்டிட்டு முந்தா நாள் வந்து புடிச்சு போயிட்டா 25 பேத்த பாத்துட்டே உட்காந்துக்கு. இதையும் மீறி நீ கடலுக்கு போனேன்னா அவன் பழைய வெடிக்கு உடனே பிடிச்சிட்டு போவேன். அப்புறம் பழைய வெடிக்கு வந்து வழக்கு வாங்கி நீ உள்ள இருப்ப. அப்புறம் நாங்க வந்து இங்க இருந்து நாங்க டெல்லிக்கு ஒரு கடுதாசி எழுதுவோம். நீங்க எழுதி கடிதம் தான் எழுதுவோம். அதே எழுத மாட்டேன். நீ ஆளாரு. இல்ல ஆள் வச்சு எழுதுவோம், கையெழுத்து மட்டும் நாங்க. சரி கையெழுத்து போடுவான். இப்ப இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை நீ வாழணும். அதனால நீ என்ன பண்றேன்னா எனக்கு எப்படி பசிக்குதோ அதே மாதிரி உனக்கும் பசிக்கும்ல. நாங்க வந்து அப்படி கிடையாது. நாங்க இந்த வீடுல பக்கத்து வீடு அடுத்த வீடு எது கிடைச்சாலும் திங்கிற நாய் இது. நமக்கு வீடு கிடக்கு. ஆனா உனக்கு நாங்க ஒரு ஆள் தேவை. நீ எங்களை விட்டாலும் உனக்கு நாதி இல்ல. இந்த கதையெல்லாம் காலம் கடந்து ஒண்ணு கிடையாது. போன எலெக்ஷன் டைம்ல உங்களுக்கு அதாவது வந்து இந்த மீன்பிடி கால தடைன்னு ஒண்ணு பாத்தீங்களா, இனப்பெருக்கத்துக்கான 45 நாள் உங்களுக்கு 4000 இருந்தத 1000 கூட்டி 5000 கூட்டி கொடுக்கறது வேலையை. இப்ப இந்த வட்டமும் வச்சிருக்கோம். நீலாம் லிஸ்ட்ல இருக்க. 5000 இருக்கிறத ஒரு 1000 ஒரு 500 சேர்த்து போட்டு உனக்கு நாங்க தருவோம், வீசுவோம். நீ எப்படி வாங்கிட்டு எங்களுக்கு போடுவேன். ஆமா அப்படின்னு என்ன இப்போ ஒரு என்ன கொட்டி போச்சு. இதுக்கு போயிட்டு வந்து மைக்க தூக்கிட்டு வரான்னா நீ வந்து கட்சிக்கு எதிரா ஒரு ஆன்மீக எதிரா இருக்க, ஒரு ஆன்மீக ஒரு சைவ திராவிடத்துக்கு எதிராக நீ வந்துட்டு அறிக்கை கொடுக்குறியே. நாளைக்கு உனக்கு வரலன்னா பணம் வரல என்ன செய்யுது? என்ன வேணும்? சீமான வந்து கழுத்து பிடிப்பாண்டா பிடிப்பேன் ஒரு சரி லேசா என்ன வீட்டுல என்ன ஒட்டி போச்சு அப்படி காணாம போயிருவியா? ஓடியா வீட்டுக்கு ஆளுக்கு ஒரு மக்கு இருக்கா, வீட்டுல 5 பேர் இருக்கீங்களா, புள்ள குட்டியெல்லாம் இருக்கா, பள்ளியோட போறது நிப்பாட்டு மக்க எடுத்துட்டு ஓடியா அள்ளு. திராவிட மாடல்ல இதுவும் வருது. வீட்டுல உட்காரு. அட்டைப்பட்டியில எதுக்கு கிடக்கு? நாங்க கொடுத்தோம்ல அந்த அட்டைப்பட்டியில எடுத்துட்டு வா. எண்ணக்குள்ள கரெக்ட் எடு, முக்கிய எடு. பழைய துணியெல்லாம் கிடக்குல்ல, போர்வையெல்லாம் கிடக்கல, சுருட்டு இப்படி ஒரு முறுக்கு மாதிரி இப்படி சுருட்டு அப்படி போட்டு இப்படி உருட்டு. அப்புறம் எடுத்து அவனோட குளத்துறையில் போது சொல்லுங்க சுருட்டு எல்லாம். இப்படி இருக்கும்போது மீனவ சொந்தங்கள் நான் உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறேன். தம்பி போட்டோ எடுத்து எல்லாம் கண்ணீர் வடிக்கிறேன். பிளஸ் முன்னாடி போட்ட கண்ணீர் வடித்தார் தினேஷ்குமார் திராவிடன் போட்டு திராவிடன் சைவ திராவிடன் போடுறான். வரட்டு மாட்டாச்சு. ரவீந்திரன் பத்தி சொல்ல வந்தேன். மாட்டாச்சு. ரவீந்திரனை பத்தி சொல்ல வந்தேன். அடுத்து பாப்போம். எனக்கு இந்த எண்ணெய் ஒட்டி இந்த மீனவர்கள் அழுதல்ல மனசு தாங்கல, மறந்து போயிட்டேன். என்ன சொல்றேன் இப்படி அழுகுறாப்புல போட்டு வீடியோ. சைவ திராவிடனுக்கு ஒரு காணொலி. நான் அவ்வளவு நல்லவில்லை. வெட்டுனா நானும் வெட்டுவேன். அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. நீனு வாங்கன்னா நானும் வாங்க. நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்.